அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோல நம்ம PM வித்யாலட்சுமி எஜுகேஷன் லோன் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா, இல்லனா நீங்க இப்பதான் 12th கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. சோ அதனால உங்களுடைய ஹையர் எஜுகேஷன்காக அதாவது என்னன்னா ஏதாச்சும் ஒரு காலேஜ்ல போயிட்டு உங்களுக்கு UG டிகிரி பண்ணனும்னா அதுக்கு போதுமான பணம் இல்லனா சோ அதுக்கு எஜுகேஷன் லோன் தேவைப்படுதுனா இந்த வீடியோ உங்களுக்கான தான். இப்போலாம் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா நிறைய காலேजेस உடைய அந்த ஃபீஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ சப்போஸ் நீங்க LKG UKG எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுடைய ஃபீஸ்மே ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் அதோடைய ஃபீஸ்மே ரொம்பவே அதிகமா இருக்கு நிறைய ஸ்கூல்ல. காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது சொல்லவே வேணாம். இன்ஜினியரிங் அதுக்கப்புறமாக நிறைய கோர்ஸ் நிறைய டிகிரியோடைய ஃபீஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுல முக்கியமாக அந்த பிரைவேட் காலேजेस. இப்போ என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன். சோ அது பாத்தீங்கன்னா 4 வருஷம் UG டிகிரி. சோ நான் ஒரு வருஷத்துக்கே பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1.5 லட்சம் ஃபீஸ் கட்டியிருக்கேன். இதை நீங்க 4 வருஷத்துக்கு கணக்கு போட்டீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 லட்சம் வந்துரும். அது போக நிறைய அந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு. இனிமே நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு. சோ அதனால சப்போஸ் உங்களுக்கு காலேஜ்ல போயிட்டு படிக்கணும்னா ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் இருக்கு. அந்த டியூஷன் ஃபீஸ், தென் ஹாஸ்டல் ஃபீஸ், இன்னுமே ஏகப்பட்ட ஃபீஸ்லாம் இருக்கு. தென் டிராவல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு. சோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ நிறைய பேரால அதை பாத்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எஜுகேஷன் லோன் எடுப்பாங்க. தென் இதுலயே என்னன்னா நிறைய பேர் எஜுகேஷன் லோன்லாம் எடுப்பாங்க. 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 15 லட்சத்துக்கு அதுக்கு மேல கூட எடுப்பாங்க. ஆனா அந்த லோன் இருக்கு இல்லையா, அந்த லோனை ரீபே பண்றதுக்கு பல வருஷம் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேரால அந்த லோன் ரீபே பண்ண முடியறது இல்ல. சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கு. சோ இந்த தலைவலியை பார்த்து தான் கவர்மெண்ட் இந்த PM வித்யாலட்சுமி எஜுகேஷன் லோன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த எஜுகேஷன் லோன்ல என்னன்னா இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், RRBs, பிரைவேட் பேங்க்ஸ் இது மூலமாக அந்த எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்றாங்க. சோ இப்போ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட இந்த PM வித்யாலட்சுமி எஜுகேஷன் லோன் என்னது, தென் இதோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அதாவது என்னன்னா இந்த எஜுகேஷன் லோனுக்கு யார் எலிஜிபிள், தென் இந்த இன்ட்ரெஸ்ட், தென் சப்சிடி, தென் இந்த எஜுகேஷன் லோனுக்கு ஏதாச்சும் கொலாட்ரல் தேவைப்படுமா இல்லையா, தென் இந்த எஜுகேஷன் லோனுடைய என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த எஜுகேஷன் லோன் திட்டம் இருக்கு இல்லையா, இது மூலமாக எது மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னன்னா நம்ம ஒரு காலேஜில் போயிட்டு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், அதாவது என்னன்னா UG டிகிரி பண்ணணும், ஒரு டிகிரி பண்ணணும், அது மாதிரி ஆசை இருக்கும். ஆனால் அந்த காலேஜோடைய ஃபீஸ் கேட்டு இப்போ 5 லட்சம் சொல்லுவாங்க, 6 லட்சம் சொல்லுவாங்க, 8 லட்சம் சொல்லுவாங்க, 10 லட்சம் சொல்லுவாங்க. ஸோ அது கேட்டு நம்மளால இந்த டிகிரி பண்ண முடியாது, அவ்வளோ நம்மகிட்ட போதுமான பணம் இல்லை, அது மாதிரி நிறைய பேர் நினைச்சுப்பாங்க. குறிப்பாக நம்மள மாதிரி மிடில் கிளாஸால அவ்வளோ அதிகமான ஃபீஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் உங்ககிட்ட இப்போ சொன்ன சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, இந்த சிச்சுவேஷனில் சப்போஸ் ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த எஜுகேஷன் லோன் திட்டம் மூலியமாக நிறைய பெனிஃபிட்லாம் இருக்கு. அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ இப்போ இந்த எஜுகேஷன் லோன் பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் புதுசாக என்னுடைய கிங் கெப்லர் அகாடமி ஆன்லைன் லேர்னிங் வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கேன். அதில் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது, அது மூலமாக எப்படி சம்பாதிக்கிறது, அது எல்லாமே டீச் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, அதாவது என்னன்னா இந்த கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த கோர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அதோடைய டிஸ்கிரிப்ஷனு, தென் அதில் என்னென்ன மாடியூல்ஸ்லாம் இருக்கு அது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே அந்த கோர்ஸை நீங்கள் வாங்கலாம். அந்த கோர்ஸோடைய விலை என்னன்னா 2499 ரூபா. ஆனால் ஒரு கூப்பன் கோட் இருக்கு, வெல்கம். அந்த கூப்பன் கோடை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த கிங் கெப்லர் அகாடமி வெப்சைட்டோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மூலமாக உங்களுக்கு வேணும்னா அந்த கோர்ஸை நீங்க வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கிங் கெப்லர் அகாடமியில் நான் இன்னுமே நிறைய அந்த எஜுகேஷனல் ஸ்கில் பேஸ்டு கோர்சஸ்லாம் கொண்டு வர போறேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த கோர்சஸை நீங்க நம்மளுடைய வெப்சைட்ல போயிட்டு பார்த்துக்கலாம். இப்போ இந்த PM வித்யாலட்சுமி எஜுகேஷன் லோன்ல என்னன்னா உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு 10 லட்சம் வரைக்கும் லோன் கிடைக்கலாம். அதுக்கு சில கிரைட்டீரியாலாம் இருக்கு, அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அந்த கொலாட்ரல் தேவைப்படாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்க மற்ற லோன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் ஏதாச்சும் ஒரு பிரைவேட் பேங்க்ல போயிட்டு எஜுகேஷன் லோன் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க் அவங்க கிட்ட கொலாட்ரல் கேட்பாங்க. அதாவது என்னன்னா நாங்க உங்ககிட்ட இந்த எஜுகேஷன் லோன் கொடுத்துருவோம், ஆனா எதை நீங்க கொலாட்ரலா வைப்பீங்க அதை கேட்பாங்க. அதாவது என்னன்னா நகையா, அதாவது என்னன்னா தங்கமா, இல்லைன்னா நிலத்தோடைய பேப்பர்ஸா, இல்லைன்னா வீட்டோடைய பத்திரமா, அது கேட்பாங்க. ஸோ அதில் நிறைய பேங்க்ஸ் எதுக்கு அந்த கொலாட்ரல் கேட்பாங்கன்னா, ஏன்னா சப்போஸ் அந்த லோன் எடுக்கிற பர்சன் அந்த லோனை டிஃபால்ட் பண்ணிட்டாங்கன்னா, அதாவது என்னன்னா அந்த லோனை கட்டவே இல்லை, அந்த லோனை ரீபே பண்ணலனா, அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொலாட்ரல் மூலமாக அந்த லோனை ரெக்கவர் பண்ணுவாங்க. அதாவது என்னன்னா அந்த தங்கம், அந்த நகை, இல்லைன்னா அந்த வீட்டோடைய பேப்பர்ஸ்,
இல்லைன்னா அந்த நிலத்தோடைய பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து விற்று அது மூலியமாக அந்த லோன் பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் வந்து அந்த பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சேஃப்டிக்காக தான் அந்த கொலாட்ரல் வந்து வைக்க சொல்லுவாங்க, அந்த கொலாட்ரல் வந்து கேட்பாங்க. ஸோ நிறைய பேங்க்ஸ் இது பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஆனால் இந்த லோன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எந்த விதமான அந்த கொலாட்ரல் வந்து தேவையில்லை. ஸோ இந்த எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு லோன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க கொலாட்ரல் வைங்க. அது மாதிரி யாருமே வந்து கேட்க மாட்டாங்க. அதாவது என்னன்னா அந்த நகையை நீங்க வைங்க, இல்லைன்னா வீட்டோடைய பத்திரம் வைங்க, இல்லைன்னா லேண்டோடைய பேப்பர் வைங்க. அது மாதிரி அந்த கொலாட்ரல் வந்து கேட்கவே மாட்டாங்க. அந்த கொலாட்ரலே தேவையில்லை. எதுக்கு வந்து இது ஒரு நல்ல திட்டமா நான் சொல்றேன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் லோன் வந்து எடுக்க பயப்படுவாங்க. இப்போ சப்போஸ் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சப்போஸ் நம்ம எஜுகேஷன் லோன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக கிராஜுவேட் ஆன பிறகு சப்போஸ் நம்மளுக்கு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை கிடைக்கலனா கண்டிப்பா வந்து அந்த லோன் வந்து ரீபே பண்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல வட்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ அதனால சப்போஸ் நம்மளால அந்த லோன் வந்து ரீபே பண்ண முடியலனா நம்மளுடைய அந்த நகையை வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா, இல்லைன்னா வீடை வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா, லேண்டை வந்து எடுத்துட்டு போயிருவாங்களா, அது மாதிரி நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க. அதனாலேயே நிறைய பேர் இந்த எஜுகேஷன் லோன் வந்து எடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிகிரியை நம்ம பண்ண வேணாம், இந்த கோர்ஸை நம்ம பண்ண வேணாம், அது மாதிரி அவங்களுடைய அந்த கரியர் இருக்கு இல்லையா, அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் இது மாதிரி ஒரு நல்ல திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்னன்னா எந்த விதமான அந்த கொலாட்ரல் வந்து தேவையில்லை. தென் இவங்களுடைய வெப்சைட்ல என்ன போட்டிருக்குன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு எஜுகேஷன் லோன் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடைய 7.5 லட்சம், அதாவது என்னன்னா 75% வந்து கவர்மெண்டோடைய உத்தரவாதமாக இருக்கும். ஸோ இதோடைய மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் வந்து இந்த எஜுகேஷன் லோன் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமாக அந்த பர்சன் வந்து கிராஜுவேட் ஆகிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமாக சப்போஸ் அந்த பர்சனுக்கு வந்து வேலையே கிடைக்கலனா, 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு வேலையே கிடைக்கலனா ஆப்வியஸாக வந்து எந்த விதமான வருமானம் இருக்காது. ஸோ அது இல்லைன்னா அந்த பர்சனால அந்த லோன் வந்து ரீபே பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் அந்த பர்சனால அந்த லோன் வந்து ரீபே பண்ண முடியலனா, அந்த லோனை வந்து திருப்பி கட்ட முடியலனா, அப்போ அந்த சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, பேங்க்குக்கு அந்த பர்சனுடைய எஜுகேஷன் லோன் வந்து ரீபே பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் என்னன்னா அந்த பர்சனுடைய நகைகள் ஆகட்டும் சரி, இல்லைன்னா வீடு, இல்லைன்னா லேண்டு எதுவுமே வந்து போகாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த கவலை இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சப்போஸ் அவங்களால அந்த பர்சனால அந்த லோனை வந்து ரீபே பண்ண முடியலனா கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவி செய்யும், அது மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட், அதாவது என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் பற்றி சொல்லணும்னா, இந்த எஜுகேஷன் லோன் நார்மலாகவே நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 12% 14% இருக்கும். தென் இந்த எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த சப்சிடி கூட கிடைச்சிரும். அதாவது என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே கிடைச்சிரும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் எந்த பீரியடுக்கு கிடைக்கும்னா, அந்த மொராட்டோரியம் பீரியடுக்கு தான் அந்த இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் அந்த சப்சிடி வந்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த மொராட்டோரியம் பீரியட்னா என்னன்னா, இதோடைய மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்கள் இந்த எஜுகேஷன் லோன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமாக அந்த கோர்ஸோடைய டியூரேஷன் இருக்கு இல்லையா, அது +1 year, அதை தான் நம்ம மொராட்டோரியம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அதனால அந்த மொராட்டோரியம் பீரியட்ல எந்த விதமான அந்த லோன் ரீபேமெண்ட் பண்ண தேவையில்ல. அதாவது என்னன்னா எந்த விதமான அந்த இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோ அது எதுவுமே நம்ம ரீபே பண்ண தேவையில்ல. அதை தான் நம்ம மொராட்டோரியம் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அதனால அந்த மொராட்டோரியம் பீரியடுக்கான இதில் வந்து அந்த சப்சிடி கிடைச்சிரும். ஸோ இதுக்குமே சில கிரைட்டீரியா இருக்கு. அது வந்து என்ன கிரைட்டீரியானா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பர்சன் வந்து சப்போஸ் 10 லட்ச ரூபாய்க்கு எஜுகேஷன் லோன் வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. தென் அந்த பர்சனுடைய ஃபேமிலியோடைய வருமானம்ல பார்த்தீங்கன்னா அப்பா மற்றும் அம்மாவுடைய வருமானம் தான் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஃபேமிலியோடைய வருமானம் வந்து 4.5 லட்சத்துக்கு கீழே இருக்குன்னா அப்போ என்னன்னா 100% சப்சிடி கிடைச்சிரும். அந்த மொராட்டோரியம் பீரியட்ல எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்குமோ அதில் வந்து 100% சப்சிடி கிடைச்சிரும். இதே சப்போஸ் அந்த பர்சனுடைய ஃபேமிலியோடைய வருமானம் வந்து 4.5 லட்சத்திலிருந்து 8 லட்ச ரூபா வரைக்கும் இருக்குன்னா அப்போ என்னன்னா 3% சப்சிடி கிடைச்சிரும். ஸோ அதனால அந்த மொராட்டோரியம் பீரியட்ல எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்குமோ அதில் வந்து 3% சப்சிடி கிடைக்கும் போது, ஸோ அதை எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ணலாம்னா, எவ்வளோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் வந்து 3% நீங்கள் மைனஸ் பண்ணிருங்க. ஸோ அவ்வளோ வந்து அந்த மொராட்டோரியம் பீரியடுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த எஜுகேஷன் லோனுக்கு யார் வந்து எலிஜிபிள், அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த எஜுகேஷன் லோனுக்கு எந்த ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிள்னா, எந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஃபேமிலியோடைய வருமானம் வந்து 8 லட்சம் இல்லைன்னா அதுக்கு கீழே இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் இந்த எஜுகேஷன் லோனுக்கு வந்து எலிஜிபிள். ஃபேமிலியோடைய வருமானம்ல அப்பா மற்றும் அம்மாவுடைய வருமானம் தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பிரதர் ஒரு சிஸ்டருடைய வருமானம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டூடெண்ட்டோடைய எஜுகேஷனுக்கு கவர்மெண்ட்டோடைய வேற ஏதாச்சும் சப்சிடி இல்லைன்னா கவர்மெண்ட்டோடைய வேற ஏதாச்சும் ஸ்காலர்ஷிப் மூலியமாக பெனிஃபிட் வந்து கிடைக்குதுன்னா அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து
இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. தென் இதில் ஒரு முக்கியமான கிரைட்டீரியா என்னன்னா, இந்த எஜுகேஷன் லோன் வந்து எல்லா காலேஜஸ்லையுமே போயிட்டு படிக்கிறதுக்கு இது வந்து தரமாட்டாங்க. ஒன்லி அந்த நல்ல காலேஜஸ், அதாவது என்னன்னா அந்த டாப் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா அந்த குவாலிட்டி ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் இந்தியா, அதாவது என்னன்னா ஆஸ் பர் அந்த நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், அதை வந்து NIRFனு கூட சொல்லலாம். ஸோ அதனால NIRF ரேங்கிங் உடைய அந்த டாப் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, நல்ல காலேஜஸ், அதில் போயிட்டு படிக்கிறதுக்கு தான் இந்த எஜுகேஷன் லோன் வந்து தருவாங்க. இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா நம்ம தமிழ்நாட்டுடைய அந்த டாப் காலேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு படிக்கிறதுக்கு தான் இந்த எஜுகேஷன் லோன் வந்து தருவாங்க. அடுத்ததாக இந்த எஜுகேஷன் லோன் எடுத்ததுக்கப்புறம் இந்த எஜுகேஷன் லோனை ரீபே பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த லோன் ரீபேமெண்ட் டைம் பற்றி கேட்டிங்கன்னா, அந்த மொராட்டோரியம் பீரியட் இருக்கு இல்லையா, அது வந்து முடிஞ்சு மேக்ஸிமம் 15 வருஷம் வரைக்கும் டைம் வந்து கிடைக்கும் அந்த லோனை வந்து ரீபே பண்ணுறதுக்கு, திருப்பி வந்து கட்டுறதுக்கு. இப்போ இந்த எஜுகேஷன் லோனை யார் வந்து எடுக்கலாம்னா, சப்போஸ் நீங்கள் நல்லா படிப்பீங்கன்னா, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, உங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னா அந்த UG டிகிரியில் பண்ணணும், ஸோ அதுக்கு வந்து போதுமான பணம் இல்லைனா, ஸோ அதுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து தேவைப்படுதுன்னா இந்த கவர்மெண்ட்டோடைய இந்த PM வித்யாலட்சுமி எஜுகேஷன் லோன் திட்டம் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கலாம். இது மூலியமாக நீங்கள் வேணும்னா லோன் எடுக்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட்டோடைய இந்த எஜுகேஷன் லோன் திட்டம் இருக்கு இல்லையா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மூலியமாக நீங்கள் எஜுகேஷன் லோன் எடுப்பீங்களா இல்லையா, அதை நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கவர்மெண்ட்டோடைய எஜுகேஷன் லோன் இல்லைனா ப்ரைவேட் பேங்கோடைய எஜுகேஷன் லோன்லாம் இருக்கு இல்லையா, அதில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு செப்பரேட்டான வீடியோ வேணும்னா அப்போ நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் நான் வந்து ஒரு வீடியோ கொண்டு வர முயற்சி செய்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு SBI உடைய எஜுகேஷன் லோன் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.